வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். நீ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பின்னங்கள். அதில் எடுத்துக்காட்டு 1.1 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 2ஆம் பருவம் வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். இப்போ பார்க்க போகிற யூனிட் பின்னங்கள். பின்னங்களில் எடுத்துக்காட்டு 1.1 தான் பார்க்க போகிறோம். 3/4 மற்றும் 2/7 3 சமான பின்னங்களை காண்க. இது 2 பின்னங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த 2 பின்னத்தில் 3 சமான பின்னங்களை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நமக்கு சமான பின்னம்னா என்னன்னு தெரியணும். சமான பின்னம்னா ஒரு பின்ன வடிவில் உள்ள ஒரு நம்பர் இருக்குது. இப்போ பின்ன வடிவில் ஒரு நம்பர் இருக்குது, இதுக்கு ஈக்குவலாக உள்ளது தான் சமான பின்னம். இப்போ நான் இதை 2ஆல் பெருக்கணும்னா என்ன வரும்? இந்த மேலேங்கிலையும் 2ஆல் பெருக்கணும்னா 2/4 வரும். அப்போ இது ஈக்குவல்னு எப்படி சொல்கிறோம்னா, 2ஆல் அடித்தோம்னா இந்த பின்னத்தை 2ஆல் அடித்தோம்னா 1/2ன்னு வரும். அப்போ 1/2 ஈக்குவல் டு 1/2 ஈக்குவலாக இருக்கா? அதே மாதிரி இன்னொரு பின்னம் எழுதுகிறேன் பாருங்கள். இந்த பின்னத்துக்கு ஈக்குவலாக உள்ள பின்னத்தை நான் இப்போ எழுத போகிறேன். பாருங்கள், 3/6. 3/6ங்கிறது இதுக்கு ஈக்குவல்னு சொல்கிறேன். ஏன்னா இதை கேன்சல் பண்ணோம்னா 1/2ன்னு வரும். சாரி, இந்த இடத்துல 1/2 தான் வரும். நான் 1/3ன்னு போட்டிருக்கேன். அந்த இடத்த கொஞ்சம் மாற்றிக்கோங்க. 1/2ன்னு வரும். அந்த இடத்துல 1/2 ஈக்குவல் டு 1/2ன்னு வரும். நான் 1/3 போட்டிருக்கேன். அந்த இடத்துல 1/2 தான். இப்போ வாங்க, இது ரெண்டையும் எடுத்து எழுதிட்டு இதுக்கு நம்ம 3 சமான பின்னங்கள் கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு 3/4க்கு சமான பின்னம் கண்டுபிடிப்போம். 3/4 சமான பின்னங்கள் அப்படின்னு எழுதிட்டு நம்ம 3 சமான பின்னங்கள் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். வாங்க எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 3/4 எடுத்து எழுதிக்கோங்க. 3/4 எடுத்து எழுதிக்கிட்டு இந்த 3/4ஓட 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள், பெருக்குங்க. மேலேங்கிலையும் 2ஆல் பெருக்கணும்னா 3 2 2 8 3 2 2 8. ஓகேவா? இது ஒரு பின்னம், சமான பின்னம்னு சொல்கிறோம். ஓகேவா? இதே மாதிரி இன்னொன்று கண்டுபிடிக்க போகிறோம். இன்னொன்று என்னென்னா, அதே 3/4 3ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். 3ஆல் மேலேங்கிலையும் மல்டிபிள் பண்ணோம்னா 3 9/3 12. ஓகேவா? இது சமான பின்னம். அடுத்து இன்னும் ஒன்று கண்டுபிடிக்கணும். இந்த பின்னத்துக்கு 3/4 ஈக்குவல் டு இந்த 3/4 நம்ம மேலேங்கிலையும் 4ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். 4 12 3 12 4 16. ஓகேவா? இப்போ 3 சமான பின்னங்கள் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து 2/7க்கு நம்ம சமான பின்னத்தை கண்டுபிடிக்க போகிறோம். 3 இது கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து 2/7க்கு நம்ம சமான பின்னம் கண்டுபிடிக்கணும். 2/7 சமான பின்னங்கள். 2/7 சமான பின்னங்கள். மேலே போட்ட மாதிரியே தான், அதே மாதிரி இப்போ போடணும். 2/7 ஈக்குவல் டு இந்த 2/7 2ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா மேலேங்கிலையும் 4/7. அடுத்தது பாருங்கள், 2/7 அப்படியே போட்டுக்கிட்டு இதை 3ஆல் மல்டிபிளும் 3 6 7 3 21. ஓகே, இன்னும் ஒன்று கண்டுபிடிக்கணும். 2/7 சாரி, இந்த இடத்துல நான் 2/7 போடுறதுக்கு 7/2ன்னு போட்டேன். 2/7 இந்த இடத்துல 2/7 இன்னொரு சமான பின்னம் நம்ம கண்டுபிடிக்கணும். 2/7 நம்ம 4ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா 4 2 8. 7ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா 4 7 28. ஓகேவா? 3 சமான பின்னங்கள் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதை நம்ம எடுத்து எழுதணும். சமான பின்னங்கள் 3/4 சமான பின்னங்கள்னு எழுதிட்டு அடுத்து 3 பின்னத்தையும் அப்படியே ஈக்குவலாக எழுத வேண்டியதான். ஈக்குவல் டு போட்டு எழுத வேண்டியதான். சமான பின்னங்கள் போட்டுட்டு இப்போ இங்கே 3/4 ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? 3/4ங்கிறது 6/8க்கு
6/8 கண்டுபிடிச்சது தான் அப்படியே எடுத்து எழுத போகிறோம். ஈக்குவல் டு போடுங்க. ஈக்குவல் டு போட்டுட்டு அடுத்தது 9/12. அடுத்து நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறது 12/16. 12/16 ஓகேவா? அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. அவ்வளோதான். 3/4 சமான பின்னங்கள் இந்த 3 தான். அடுத்து வந்து 2/7 சமான பின்னங்கள். 2/7 சமான பின்னங்கள் மேலே எழுதின மாதிரியே அப்படியே கீழேயும் எடுத்து எழுதிடுவோம். 3/4க்கு எழுதின மாதிரியே அப்படியே 2/7க்கும் எழுதிடுவோம். 2/7 ஈக்குவல் டு கண்டுபிடிச்சி வச்சுருங்க பாருங்கள். 4/7 4/7 ஈக்குவல் டு அடுத்து 6/21 ஈக்குவல் டு 8/28. 8/28 ஓகே. அவ்வளோதான். அந்த கொஷினில் கேட்ட மாதிரியே நம்ம 3 சமான பின்னங்களை கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்